புஷ்பானா ஃப்ளவர் நினச்சியா? வைல்டு ஃபயரு. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். தனக்கு சேர வேண்டிய பைசா அண்ணானாலும் அரை அண்ணானாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் அதை எடுத்துக்குவான். ஏன்னா புஷ்பா காசு அவங்க. பெரிய ஸ்டாரு, நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு. அதை தாண்டி நம்ம சென்னை பையன் அவரு எழுதும் போதே அவர் சேகர் இது மறுபடியும் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும்னு சொல்லிட்டாரு. மதன் கார்கி சார் எப்படின்னா ஒரு தெலுங்கு டயலாக் இருக்குன்னா அது ஒரு 5-6 வாட்டி தமிழ்ல சொல்லி பார்ப்பாரு. சார் சேகர் சார் இவர் தான் இந்த பிலிமுக்கு அல்லு அர்ஜுனுக்கு டப்பிங் வாய்ஸ் அவர் கொடுத்தது. சொல்லுங்க சார். புதிய தலைமுறை பிடி பிரைம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் உங்க கையில அப்ரோச் பண்ணதும் ஃபர்ஸ்ட் நம்ம டப்பிங்க்கு போகும்போது முன்னாடியே ஸ்கிரிப்ட் வந்திருக்கும். மதன் கார்கி சார் ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, லிப்புக்கு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எழுதும் போதே அவர் சேகர் இது மறுபடியும் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்ப இருந்தே திக்கு திக்குன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பெரிய படம், பெரிய ஸ்டாரு, நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு. அதை தாண்டி நம்ம சென்னை பையன் அவரு. ஸோ நம்ம ஜஸ்டிஸ் பண்ணலாம்னா யார் பண்றது அப்படிங்கிறதுக்காக டப்பிங்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு டயலாகும் மதன் கார்கி சார் எப்படின்னா ஒரு தெலுங்கு டயலாக் இருக்குன்னா அது ஒரு 5-6 வாட்டி தமிழ்ல சொல்லி பார்ப்பாரு. அந்த இதழ் அசைவுக்கு ஏத்த மாதிரி அழகா ஒவ்வொரு வார்த்தைகளையும் அழகா செலக்ட் பண்ணுவாரு. அவரே சொல்லி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்லாங்கோட நான் ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லி பார்த்தோம்னா இது கரெக்டா இருக்கு கரெக்டானு ஃபிக்ஸ் பண்ணி போவோம். ஸோ அந்த ப்ராஜெக்டோட என்டையர் இப்ப தமிழ் நல்லா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மதன் கார்கி சாரும் அவரோட டீமும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த டப் முடிச்சது ஃபுல் மூவி உட்காந்து பாத்தீங்க இல்லையா? ஆமா ஆமா. எப்படி இருந்தது படம் சார்? டப் ஒரு வாய்ஸும் ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வாய்ஸ் இங்க நடக்கும், பிட்டு வாய்ஸ் பக்கத்து அதே ஸ்டுடியோல பக்கத்துல நடக்கும். ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இப்போ ராவ் ரமேஷ் சாரோட வாய்ஸ் ஆகட்டும் எல்லாரோட வாய்ஸும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கே ஒரு புது எனர்ஜியா இருந்தது. எக்ஸ்ட்ராடினரியா வந்துடும் இந்த படம். ஏன்னா நம்ம மியூசிக் இல்லாம பார்க்குறோம், கிரீன் மேட்ல பார்க்குறோம், கிராஃபிக்ஸ் இல்லாம பார்க்குறோம், டிஐ பண்ணாம பார்க்குறோம். அப்பவே நம்மளால ரசிக்க முடியுதுன்னா கண்டிப்பா ஃபுல் ஃபிளட்ஜா பார்க்கும்போது ரசிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். நம்ப முடிஞ்சது, கடவுளுக்கு நன்றி. இப்ப படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு ஓவராலா மூவி? எக்ஸ்ட்ராடினரி இருக்கு சார். நாம எந்த இடம்லாம் அதான் நான் அவங்க கிட்டயும் சொன்னேன், நாம எந்த இடம்லாம் ரொம்ப ரசிச்சோமோ டப் பண்ணும் போது அதை தாண்டி நாம டப்பிங்ல இந்த இடம் இந்த டைலாக் போதும் அப்படின்னு டிசைட் பண்ண இடங்கள்லாம் கூட கை தட்டுறாங்க. ஸோ அது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்ம டப்பிங்கோட வேல்யூ என்னன்னு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் டப்பிங் படம் பண்றேங்க எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஆமா ஆமா. உங்களுக்கு ஃபேவரட்னா பார்ட் 1 சொல்றீங்களா இல்ல இந்த பார்ட் 2? சார் பார்ட் 1 தான் அடையாளம் சார். எனக்கு புஷ்பாவோட பார்ட் 1 தான் அடையாளம். அதுல பேசி தான் புஷ்பா பேசினாரு. அதை பேலன்ஸ் பண்ணோம் பார்ட் 2ல. ஸோ புஷ்பா 1 எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் சார், எப்பவுமே ஸ்பெஷல். ஃபைனலா அந்த டயலாக் ஃப்ளவர் நினைச்சியா? ஏந்தி புஷ்பானா ஃப்ளவர் நினச்சியா? வைல்டு ஃபயரு. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். தனக்கு சேர வேண்டிய பைசா அண்ணானாலும் அரை அண்ணானாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் அதை எடுத்துக்குவான். ஏன்னா புஷ்பா காசு அவங்க. தேங்க்யூ.